யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பால் கஞ்சி வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அரிசி, பயறு, பால், சீனி, கொஞ்சம் ஏலக்காய் அரைக்கிறதுக்கு. இது நல்லா தீட்டிட்டோம். நீங்கள் இது வேண்டியதில் இது தீட்டல் அரிசி தான். நான் நல்லா தீட்டுப்பட்டுட்டுது. தீட்டாத கொஞ்சம் கூட தவிடு உள்ள அரிசியாக வாங்குங்க. உப்பு கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் வேணும். வாங்க. முதல் நாங்கள் அந்த பயிரை வறுப்போம். விலை அன்புள்ளங்கள் கேட்குறேன், நீங்கள் ஏன் பயிரை அரிக்கிற கழுவுறையில் நாங்கள் இப்பயே கழுவி நல்லா வடிக்க வச்சுருக்குறோம். பாருங்க, இனி இதை வறுத்தோம்னா பேர் நாங்கள் கழுவ மாட்டோம். கொண்டர மலர மட்டும் வறுப்போம். வறுத்துட்டு ஒரு மிக்சியில் போட்டு பல்சில் விட்டு சுற்றினோம்னா கரெக்டாக வரும். நாங்கள் 4-5 ஏலக்காயும் போட்டு வறுக்கணும்னா பேந்து பொறுக்கி எடுப்போம். 6 ஏலக்காய் வரும். பொறுக்கி எடுப்போம். இது நல்லா வறுபட்டுட்டு நிறம் மாறிட்டுது. இப்போ நாங்கள் ஏலக்காயில் புறம்பாக எடுத்துட்டு இதை நல்லா ஆற விடுவோம். ரெண்டையும் இஞ்சால ஆறட்டும். நாங்கள் இங்கால தண்ணியை கொதிக்க வச்சு ஆய்க்க வைக்கிறோம். ஒரு சுண்டு அரிசி எடுத்து நாங்கள் அரை சுண்டு பயிறு போட போகிறேன். 1.5 சுண்டு. நாங்கள் 1.5 சுண்டுக்கு 4 மடங்கு தண்ணி விட போகிறோம். 4 மடங்கு தண்ணி 6 சுண்டு விட போகிறோம். இருக்கும் இப்படி 6 மணி விடுவோம். 6வது தண்ணி விடுறேன் டம்ளர். இப்போ நாங்கள் இதில் இது தண்ணி கொதிச்சு கொண்டிருக்கிறது கையில் அரிசியை கழுவி வச்சுட்டேன். அரிசியை கழுவி வச்சாச்சு. இப்போ இந்த சீனியையும் ஒரு கொஞ்சம் சீனி போட்டால் பட்டு போல் ஏறப்படும். அந்த இதுக்கு இருக்க இலக்கையில் பொறுக்குவோம். அஞ்சு இலக்காய் எடுத்துனா இதை பட்டு போல் அரைப்போம். இதையும் பெரிய கப்பை ஒன்று எடுத்து இதுக்குள்ளே போட்டுட்டு பல்சில் அழிப்போம். அழிச்சு கொண்டு வரேன். பல்சிலே விட்டுட்டு வந்துனா கொஞ்சம் சிவக்க பார்த்தீங்கன்னா தான் இந்த கஞ்சிக்கு நல்ல வாசமாக இருக்கும். இது அந்த மேலால் பிடிச்சி போகக்கூடிய கோதை மட்டும் பண்ணுங்க. மற்றபடி இந்த ஒட்டி இருக்கிறதுகளை 2ஆம் தரம் கலட்டணுமெண்டு இல்லை. அரிசியோடு சேர்ந்து நல்லா வெந்துடும் எல்லாம். இதை ஒருக்கா பிடிச்சி அந்த இதை பண்ணுறேன். நாங்கள் நீரை கழுவவோ ஒன்றும் செய்ய மாட்டோம். அதை பண்ணி எடுத்தோம்ல இதில் நாங்கள் அரை பண்ணி எடுப்போம். இதுக்கு குறுநல் அது இதுவுமே பக்கத்து இல்லை, எல்லாத்தையும் எடுங்கோ. வாங்க, அரை பண்ணி எடுத்துட்டேன். இனி இந்த அரிசியையும் பயறு உப்பையும் போட்டு நாங்கள் அடுப்பு குழாய் போட்டு மூடி விடுவோம். இது உங்களுக்கு நல்ல வாசனை இருக்கும். மூடி விடுங்க. இது ஏலக்காயும் கொஞ்சம் சீனியும் போட்டு அடிச்சு நாங்கள் நல்ல பட்டு போல் அதை விட கொஞ்சம் கோதுகள் வரும். அதை நாங்கள் பொறுக்கி விடுவோம். அதை அப்புறமா எடுத்து வைப்போம். இவ்வளோ இந்தலா சீனியும் அது அந்த கஞ்சியே நிற்க பண்ணாது. தனியே இலக்காண்டா அப்படி நாங்கள் அரைச்சி கொள்ளையிலாது. 4 விசில் விடுவோம். 4 விசில் வந்தால் பிறகு திறந்து விட வேண்டியெல்லாம் விடுவோம். 4ஆவது விசில் வந்துட்டு அதை நிப்பாட்டுவோம். நிப்பாட்டி போட்டு அப்படியே விடுவோம். இது அடங்கு மட்டும் வாங்கோ. ப்ரெஷர் எல்லாம் போயிட்டுது.
இது இதில் ஒரு சாப்பாடாக பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். அவைகளுக்கு குழந்தைகள்னா கொஞ்சம் சர்க்கரை அதில் போடுக்கும். நாங்கள் இதில் இந்த ஏலக்காய் பவுடரையும் போட்டு கொஞ்சம் வாசமாக இருக்கும். கொஞ்ச நேரம் இந்த பால் கன நேரம் நீங்கள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு காய்ச்சி சூடு காட்டுங்க, இல்லாட்டி வேண்டாம். அப்படியே தான் பாலை ஊற்றி விடுங்க. முதலாம் பாலையும் 2ஆம் பாலையும் தண்ணி ஊற்றி அடிச்சலாம். நல்ல ஒரு சாப்பாடு. இப்போ அந்த தேங்காவிலே ஆனவழியாக இது செய்கிறேன் இல்லை, இந்த தேங்காய் பால் பிள்ளைகளுக்கு நல்லாம். நாங்கள் இதுக்கெல்லாம் விலை பார்க்கலாம். அது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுக்கு நல்ல வடிவாக காய்ச்சி கொடுத்தீங்கன்னா அவைகளுக்கு நல்ல ஒரு சத்தான பயிர் இருக்குது, கஞ்சி இருக்குது. பால் நல்ல வடிவாக குழந்தைகளுக்கு கொடுப்போம். ஒரு மெல்லிய கொதி வேற நல்லா கொதிக்க விடாதீங்க. ஒரு அந்த பொங்கி கொண்டு வேற அந்த குமிழ் வேற நிப்பாட்டி விட்டுருங்க. மெல்லிய சூடு பாருங்க, சூடுக்குள்ளால சாடியாக பொங்கத்து வாங்குது. இந்த குமிழ் வருது, நாங்கள் இதை நிப்பாட்டி விடுவோம். பாலை கொதிக்க விடாதீங்க. இது கொஞ்சம் கூட நேரம். இப்போ 5 மணி பின்னேரம் 5-4 மணிக்கு காய்ச்சினீங்கன்னா இல்லை 7-8 மணிக்கு குடிக்கிறாங்கன்னா பால் புளிக்க பார்க்கும். அதாவது ஒரு ஆள் கொஞ்சம் லேட்டாக தான் பெருகணும் சாப்பிட. அப்போ இதே நீ இப்படியே நாங்கள் அடுப்பணி பாடியாச்சு எடுப்போம் இருக்கும். விரும்பி குடிப்பலாம். அவைகளுக்கு ஒரு சின்ன கோப்பைகளுக்கெல்லாம் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கரண்டியும் வச்சு பக்கத்தில் இப்படி ஒரு கோப்பைக்கில் பெரிய கோப்பைக்கெல்லாம் இப்படி கொடுத்தா தாங்களே விட்டு விட்டு குடிப்பலாம். குழந்தைகளுக்கு சர்க்கரையும் கொஞ்சம் தூவி போட்டு கொடுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க, இப்படியே வரும். அது நல்ல வாசமாக இருக்குது, அந்த ஏலக்காய் வாசமாக இருக்குது. யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலை வண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையல்